புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது. மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும். அத்தனை கண்ட பின்னும் பூமி இங்கு பூ பூக்கும். கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு யோ பெருசு, நீதான் இங்க புதுசா குடி வரியா? ஒரு ஆளு தானா? இதுக்கு போய் 6 மணிக்கு அலாரம் வச்சு வெள்ளனே இருந்துச்சு. ஒரு அழகான பொண்ணு பார்த்தோம்னா 60 வயசு கேளம் வந்திருக்கு. சரி பெருசு, இதா சாவி, இதான் வீடு. என் பேரு ராமசாமி. எப்ப உதவி வேணாலும் கூப்பிடு, வர்றேன். ஆமா, நீ என்ன முறைச்ச மாதிரியே இருக்க? ஒருவேளை நான் பெருசுங்களோட உனக்கு பிடிக்கலையோ? ஆமாவா? எனக்கு ஒருத்தர் வெறுப்பேத்தி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். பை த பை, நைஸ் டு மீட் யூ. யார் யார் இது? சரியா மட்டு பேச. ஐயா, 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 நீங்க இங்க புதுசா குடி வந்திருக்கீங்களா? என் பேர் லட்சுமி. இங்க பக்கத்துல தான் குடியிருக்கேன். ஆமாயா, உங்க குடும்பத்தாளுங்க யாரும் இல்லையா?
எங்கள் ஸ்கூலில் இன்னைக்கு மியூசியத்துக்கு போவாங்க. எங்கள் அம்மாட்ட 100 ரூபா கேட்டால் தரமாட்டிக்கு. தேங்க்யூ. ஆமாம், இந்த வீட்டில் நீங்கள் மட்டுமா தனியாக இருக்கீங்க? சாயங்காலம் என் ஃப்ரெண்ட்ஸோட வரேன். பாய். பாரா பெருசு சிரிக்கணும் செய்யுது. அத்தி மைண்ட் வாய்ஸ்ல பெருசுன்னு சொன்ன காதுல கேட்டுச்சோ. எஸ்கேப் ஆகுடா ராமசாமி. தாத்தா, டேய் மறந்துடாம சின்ன முடிச்சத பார்க்க பத்திரிக்கை சொல்லணும்டா, எல்லாம் சண்டை ஓடியும். ஐயா 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 வணக்கம். என் பேரு ராமு, இது என் தம்பி சோமு. சொல்லு ஐயா. வர ஞாயிற்றுக்கிழமை இவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க ஊருக்கு புதுசா அப்படி வந்ததா கேள்விப்பட்டோம். அதான் உங்களுக்கும் பத்திரிக்கையை வச்சு அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஐயா ஐயா புது வீடு கட்டியிருக்கோம், பால் காய்ச்ச போறோம். சரி அரே சரி. அரே ஹே ப்ளீஸ் வேர் ஆர் யூ கோயிங்? அது ஒண்ணுமில்ல தம்பி, வர வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு கோயிலில் பூஜை வச்சுருக்கோம். அதான் ஏர் பூஜை கொடி வந்திருக்காங்களே, அதான் அவங்கள அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.
ராமசாமி அண்ணே, உன் பழைய வீட்டுக்கு குடி வந்தார் யார்ட்டையும் மூஞ்சி விட்டு பேச மாட்டாராம்ல? நாளை போ சொல்லியா? ஆமாங்கண்ணே, இந்த ஆள் சரியான சீடு மூஞ்சியா இருக்காருண்ணே. சிடுமுஞ்சா அந்த ஆள் சரியான பைத்தியம்யா. அன்னைக்கு பெருசுன்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக கைக்க பிடிச்சி முடிக்கிட்டா தெரியுங்களா? அதுக்குன்னு நம்ம ஒரு சின்ன பிள்ளை காடு பூரா அவர் வீட்டிலே விளாடுதுக்க. என்னையா சொல்ற? நீ எங்கள் அக்கா மேலே அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன், அவனை முதல்ல சொல்லி திருத்தனே. நம்மளாவது பெரிய ஆளு தாங்கிக்குவான், சின்ன பிள்ளையா அப்படியா? பிஞ்சு மனசு தாங்காதியா? ஊருக்குள்ள எல்லார்ட்டையும் சொல்லுவீங்க, ஒரு பையன் அந்த ஆளு வீட்டுக்கு பிள்ளைகள் அனுப்பக்கூடாது. ஆமா, எங்கள் அக்கா மேன் சொட்டல் உடைக்கணும். பண்ணு, ஊர்ல உள்ள சின்ன பிள்ளைய பூரா கூட்டு போறதே அவன் தான். ஹலோ மா எத்தனை தடவைமா சொல்லுவ? மாமா வராரு, மாமா பழைய வீட்டுக்கு போயிட போறாரு, வந்து ரொம்ப நாளாச்சு. இதேதானே, விடுமா. இந்த தெரு முக்கில் தான் நான் உட்காந்துருக்கிறேன். என்னை தாண்டி அவர் போயிடுவாரா? நான்லாம் கரெக்டாக இருப்பேன். விடுமா, என்னை தாண்டி போயிட முடியுமா? ராமசாமி ராமசாமி பெருசு எங்க டிப்டாப்பா போயிட்டு வருது. ஊசி சக்கரை எடுத்து இருக்குமோ? ஒரு நாள் இருப்பிடி ஒன்று. ஹலோ மா, அவருக்காக நான் அப்பலேருந்து ரோட்லேயே நின்றுட்டு இருக்கேன். நீ வர்றாரா இல்லையா? எனக்கு நான் கிளம்பி வர்றேன். வெய்யி சும்மா மாமா வாங்க மாமா, உட்காருங்க. அப்புறம் மாமா, என்ன இவ்வளோ நேரம்? நான் உங்களுக்காக அங்கே தெருமுக்கிலே நின்றுட்டு இருந்தேன். எங்கே போனீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, பழைய வீட்டுக்கு போயிட்டேன், வழி கேட்டு இப்போ வந்தேன். என்னது, அங்கே போனீங்களா? அதான் அப்படி இருக்கீங்க. அந்த சிடுமுஞ்சி கிழமை அங்கே இருந்திருப்பானே, என்ன ஏதாவது சொன்னானா? சிடுமூஞ்சியா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது மாமா, ஏதோ டவுன்ல இருந்து வந்துக்காரான். He is the one of the best major general made in India. மிலிட்டரியில இருந்த காலத்துல அவர் கொண்ட தீவிரவாதிகளோட எண்ணிக்கையை கணக்கிலே வைக்க முடியாதுடா. அப்பேற்பட்ட ஆர்மி மேன்றா அவரு. என்னமாமா சொல்றீங்க? அவரும் உங்களை மாதிரி ஆர்மி மேனா? என்ன மாதிரி இல்ல, அவரு என்னை விட பெரிய பொசிஷன்ல இருந்தாரு. டெல்லியில மிலிட்ரி குவார்டர்ஸ்ல நாங்க எல்லாரும் குடும்பமா தங்கியிருந்தோம். அப்போ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது. மிலிட்ரிக்காரன் குடும்பம் அத்தனை பேரையும் ஒண்ணு விடாம காப்பாத்துறதுக்காக தான் உயிரை பணைய வச்சு போராடினவர் அவரு. ஆனா கடைசியில அவர் வீட்டுல ஒரு குழந்தையோட பாடியை கூட பார்க்க இயலாம போச்சு. அப்படிப்பட்ட கடமை உணர்ச்சி மிக்கவர் அவரு. தான் உயிரா நினைச்ச அந்த குடும்பத்தை இழந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு, யாருக்குமே எதுவுமே தெரியல. ஒரு சிலர் இறந்து போயிட்டாருன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் கண்காணாத தூரத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க.
15 வருஷம் ஆச்சு. அவரை நான் எங்கேயுமே பார்க்க முடியல. ஒரு டாக்டரை இடையில போய் அவர் பார்த்ததாகவும், அவர் உடம்புல இருதயத்துல பிரச்சனை இருக்கிறதாகவும், அதனால அவர் அமைதியான சூழல்ல மட்டும் வாழணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அறிவுறுத்தினதா கேள்விப்பட்டேன். அப்போ அவர் உடல் நலனுக்காக ஏதோ ஒரு கிராமத்துல அமைதியான சூழல்ல அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாருன்னு சந்தோஷப்பட்டேன். உன்னை பார்க்க இங்க வந்தப்பதான் அவர்கிட்ட மட்டும் இருந்த குரூப் போட்டோவை அந்த வீட்ல ஒரு பேக்ல பார்த்தேன். ஒருத்தங்க சோகத்தை வெளிக்காட்டாததுனால அவங்க சோகம் இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்லை. அவரும் அப்படித்தான். நான்லாம் எனக்கு எது தேவைன்னு தான் யோசிப்பேன். நான் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் அப்படித்தான். ஆனால் நீங்கள் தான் அவசரம் கூட பெருசாக கவலைப்படாமல் நாட்டுக்காக இறங்கி சண்டை போட்டுருக்கீங்க. இப்போ குடும்பத்தையே விட்டுட்டு நிற்கிறீங்க. எனக்கெல்லாம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற தகுதி கூட இருக்கான்னு தெரியல. ஆனால் மன்னிப்பு கேட்கணும்னா என் மனசு தாங்காது. சாரி சார். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம். இதுல சந்தோஷம், கஷ்டம் ரெண்டும் கட்டாயம் வரும் போகும். ஆர்மியில செலக்ட் ஆகி நாட்டுக்காக வேலை பார்த்தது என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள். இருந்தும் என் குடும்பம் என்னை விட்டு போனது ஒரு மீள முடியாத வலி. இதுக்கு மேல நான் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளோடையும் கஷ்டத்தோடையும் தான் நான் இருந்தேன். மன அமைதிக்காக ஏதாவது கிராமத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு தான் இங்க வந்தேன். இங்க வந்ததும் இங்க உள்ள மனிதர்கள், இயற்கை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க உள்ளவங்க அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு என்ன கூப்பிடுறப்ப அங்க போனா என் குடும்ப ஞாபகம் திரும்ப வந்து அங்க அழுதுருவணும் பயத்துல அவங்ககிட்ட எல்லாம் அப்படி நடந்து. இங்க ராமசாமிங்கிற பையனை பாக்குறப்ப என் பையனை பாக்குற மாதிரியே இருந்தது. அவனும் என்ன வம்பிழுத்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்க உள்ள குழந்தைங்க கூட இருக்கும் பொழுது என் குடும்பமே திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன செய்ய, யார் என்ன சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இப்ப கொஞ்ச நாளா அவங்க குழந்தைகளை என்கிட்ட அனுப்புறது இல்லை. அது என் குடும்பத்தை பிரிஞ்ச வலியோட சேர்ந்து இந்த வலியும் தாங்கிக்க முடியல. ஆகாயம் பார்த்த பூமியில இது மழைய தந்து போனாதாரு, காட்ட வீடு சாமி ஒண்ணு பொட்டல் காட்டில் வாழ்ந்த கதை. உறவு சொல்ல ஆளு இல்ல, எங்க குலசாமி போல வந்த அப்பனே, நாட்டை காக்க வீட்டை விட்ட எங்கள் தெய்வமே. நாலு நாளும்
பசிய போக்கினார். ஆயிரம் அன்னதானா உனக்கு ஈடு ஆகுமா? ஆனாலும் உன்னை ஒதுக்கி வச்ச பாவம் போகுமா? ஆணு இல்லாயம் பிள்ளை எல்லாம் உன்னை நம்பி வாழுதே. நீ சிந்திய கண்ணீருக்கு நியாயம் இல்லையா? உன் பொன் சிரிப்புக்கு ஈடு இல்லையே, ஏதும் ஈடு இல்லையே. தாத்தா, தாத்தா, தூங்கிட்டியா தாத்தா? தாத்தா எந்திரி தாத்தா. தாத்தா, உன் பேத்திக்கு மீசனா ரொம்ப பிடிக்கும்ல. உன் பேத்தி கூட இல்லாதனால மீசை வளர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால, அதனால நானே என் கையால் மீசை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். காட்டு சிங்கம் காடை விட்டு காலு நோக பாடுபட்டு ஊரையும் ஒதுக்கி வச்சு வாழ்ந்து வந்ததே. அதன் கர்ஜனை மறந்து அது பூனை போல குழந்தையிடம் பழகி வந்தது. அது சீரியதில்ல ஊருக்குள்ள, ஊரும் பேரும் சொல்லிக்கொள்ள நாங்க பேசாமலே பாவி அது ஒதுக்கி வாச்சாமே. நாளும் தெரிஞ்சு தேடையில காணவில்லையே. என் குலசாமியாத்தான் காணவில்லையே.